guys, welcome to our channel Marketing Animal. இப்போ நம்ம எங்க போறோம்னா இந்தியா போறோம். இருக்குனா நீங்க அண்ணனுக்கு ராம்ஜித் அண்ணன் கல்யாணம். இப்போ நம்ம எங்க போறோம்னா ஏனா போயிட்டே இருக்கோம். ஏனா போறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு பஸ் இங்க இருக்க சென்ட்ரல் ஸ்டேஷன் போறோம். பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து 5 மணி நேரம் பஸ். அதுல ஏறி டைரக்டா ஏர்போர்ட்லயே போய் இறக்கி விட்டுருவோம். நம்ம இப்போ மெயின் ஸ்டேஷன் வந்தாச்சு. மெயின் ட்ராம் ஸ்டேஷன், மெயின் ட்ராம் ஸ்டேஷன் கூட இது வந்து அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷனோட ட்ராம் ஸ்டேஷன். இப்போ நம்ம பஸ் ஸ்டேஷன் போவோம். இது இந்த ஊர் வியட்நாமீஸ் கடைங்க, பேர் குட்டி. பார்ப்போம் இங்கே நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, வியட்நாமீஸ் ஐட்டம் நிறையா இருக்கும். நல்லா தான் இருக்கும் எல்லாமே. கொஞ்சம் என்னடா வேணும்? இதுதான் நான் வாங்கியிருக்க பர்கர். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் தலையும் வாங்கியிருக்க ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு கொஃபோலாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். கொஃபோலானா இந்த ஊர் பவுண்டோ மாதிரி. நம்ம ஊரில் எப்படி பவுண்டோ லோக்கல் ட்ரிங்க் மாரி நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்ல ஒரு லோக்கல் ட்ரிங்க், அது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அதேமாரி இந்த ஊரில் வந்து சக்கரி ஒளி ஃபுல்லாக கொஃபோலான்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது. கொஃபோலா தான். இங்கே என்னென்னா பவுண்டோலாம் எல்லாமே பாட்டில் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா அப்படியே டேப்பில் பிடிச்சி கொடுப்பாங்க. மணி 11:10. இன்னும் 5 நிமிஷத்தில் பஸ் ஸ்டாப் போகணும். 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போகிற பஸ்ஸு வந்து ஃப்ளிக்ஸ் பஸ். இந்த பஸ்ஸு வந்து நல்லாயிருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா வந்து டேரெக்டாக வந்து ஏர்போர்ட்டே போய் விட்ருவோம். இது மற்ற பஸ்ஸெல்லாம் போனால் நின்று 2 ஸ்டாப் நின்று போகிற மாதிரி இருக்கும். நின்று மாறி வேறு பஸ் போகணும். ஆனால் வந்து இந்த பஸ்ஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக 5 மணி நேரத்தில் டேரெக்டாக போய் இங்கேயே விட்ருவோம். ராம்ஜித் வந்துட்டார். போகலாமா? போகலாம், எடுப்போம். சரிங்க, பஸ் ஸ்டாப் போயிட்டு அப்புறம் காமிக்கிறோம். பஸ் வந்துடுச்சுங்க. நம்ம பஸ் வந்துடுச்சு. நம்ம மெர்சிடிஸ் பென்ஸில் போகிறோம். பெட்டியெல்லாம் அந்த சைடு போட சொல்கிறாரு. பார்ப்போம். பெட்டியை வச்சாச்சு. ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ப்ரூனோ. இதுதான் வந்து செக் ரிப்பப்ளிக்கில் இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. இன்னும் வந்து மணி இப்போ என்னென்னா 2:40, இன்னும் 2:40, 3:40, 4:40, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது கரெக்டாக வியன்னா போகிறதுக்கு. இன்னும் பஸ்லேயே தான் போயிட்டுருக்கோம்.
ஏர்போர்ட் போகிறதுக்கு 440 ஆயிரும். அதுவும் இல்லாமல் ஒரு கேஸ்ட் இல்லாரா ஒன்று வந்துச்சு. இப்போ ஒரு கேஸ்டில் ஒன்று வந்துச்சு, அதை காமிக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே போயிடுச்சு பின்னாடி. அதான் அது கேஸ்டில் கிடையாது, கோஸ்டல்னால் சர்ச்சு. இந்த ஊரில் வந்து சர்ச்சை வந்து கோஸ்டல்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு லாங்குவேஜ். பஸ்ஸு பரவாயில்லைங்க, இப்போ கொஞ்சம் ஒரு 7-8 பேர், இன்னும் ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க புதுசாக. பஸ்ஸு கொஞ்சம் ஓரளவு பஸ்ஸுக்குள்ளே டாய்லெட்லாம் வச்சுருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே டாய்லெட் இருக்குங்க, நம்ம போகிறோம் அப்போ போய் பார்ப்போம் பஸ்ஸுக்குள்ளே எப்படி டாய்லெட் வச்சுருக்காங்கட்டு. அதுவும் சர்ப்ரைஸான ஒரு இடத்துல இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த பஸ்ஸில் டாய்லெட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டே நான் வந்து காலைல பார்த்தேன், எனக்கு தெரியாது. இவனுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் எடுத்துட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. பஸ் இடம் எதிர்த்து பின்னாடி போகிறாங்க. யார் ஓகே தெரிஞ்சவங்க இருப்பாங்க போலன்னு விட்டா, அதுக்கப்புறம் தான் பார்த்தா உள்ள டாய்லெட் வச்சுருக்காங்க. அதுதான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, என்ன இது 2 பேர்த்தையும் போயிட்டு வரானே. அது பஸ்ஸு கிளம்புன பிறகு சரி பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஒன்றுமே இல்லை, ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா நாங்கள் போய் காமிக்கிறோம் அப்புறமா. மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கிளாக் இருக்குது, ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியல. அது ஏன்னா ஜூம் பண்ணி ராம்ஜித்ரா அவங்க உட்காந்துருக்காரு. இந்த சின்ன டிராஃபிக்கை பார்க்கும்போதே எனக்கு எச்சலாகுதா, டிராஃபிக் இருந்துட்டு. ஆமாங்க, இந்த ஊரில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, செம்ம க்ரௌடராக இருக்கும். நம்ம ஊரில் ஆஸ்ட்ராவில் வந்து ஆளுமே இருக்க மாட்டாங்க. இந்த ஊரில் ஏகப்பட்ட இந்தியன்ஸ் இருப்பாங்க, இங்கிலீஷ் பீப்புள் நிறையா, இங்கிலீஷ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் ஊரில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க பார்க்குறதே கஷ்டம். இந்த சைடு வந்துட்டு அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன, இது வந்து வேலை முடிகிற டைம், இது வந்து ஒரு 3 மணி அந்த டைம்னால எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க கிளம்பி வேலையிலேருந்து. அதனால் இந்த டைம் மோஸ்ட்லி நல்லா கட்டிக்கிறதா இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கும் பில்டிங். ஆமாண்டா, சீஸ் பில்டிங்கா, கிட்டத்தட்ட சீஸ் மாரி இருக்கு பாருங்க. ஆமாங்க, இது மால் போல் உள்ளேருந்து கூட்டமாக நிறைய வராங்க. வெற்றிகரமாக நமக்கு நேரம் வந்துருச்சு, ஏர்போர்ட் வந்தாச்சு. எல்லாம் இறங்கட்டும், நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடத்த பார்த்துட்டு போயிடலாம். அதை பார்க்காம பிரேம் நான் இறங்க மாட்டேன், கீழே காமிக்காமல் இறங்க மாட்டேன். வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆள் இறங்குறாரு. இதை புரிய நிமிஷம், இதுதாங்க இது. அவன் இறங்கண்டா பின்னாடி பார்த்துக்கோங்க. ஏய் இறங்குடா, பின்னாடி என்ட்ரி. ஐயோ, நம்ம பெட்டி அந்த சைடு இருக்கு, நம்ம பேக் அந்த சைடு. போய் லேண்ட் பண்ணிட்டு அவ்வளோதானே, எல்லாமே இருக்குல்ல. டெர்மினல் 3 வந்து அப்படி போகணும் போட்டிருக்கு, அங்கே போட்டிருக்கு பாரு மேலே. அப்படியே நடந்து போவோம். ஓகே வாங்க அப்படியே போவோம் பொறுமையாக. ஃபஸ்ட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான இடத்த கண்டுபிடிச்சிடணும், அதுக்கப்புறம் நம்ம ஊர் சுற்ற போகலாம். எங்கே நானும் எல்லாம் ரைட் பண்ணுறேன். ஏதோ அபினவ் பையன் சொன்னால் ஏதோ பஸ் ஸ்டாப் மாரி இருக்கு, பஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும்ட்டு. பரவாயில்ல, ஓகே, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. நல்லா ஓகே. என்னடா எதுவும் போய் போடல, டிலேன் மாதிரி எதுவும் போடல. டிலே மாதிரி இருந்துச்சு, ஆனால் இல்லை. ஓகே, கரெக்டாக டைம் தான் ஒரு வாய்ப்பே இல்லை அதுக்கெலாம். இங்கே இருக்க இதெல்லாம் விலையெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சொத்தை அடகு வச்சாலும் வாங்க முடியாது. ஓகே தான், 34 யூரோ. காமிடா கொஞ்சம் கிட்டக்க. 34 யூரோ இந்த லோகோ, லீகோ 34 யூரோன்றது ஒன்று கம்மியாக தெரியுது. இன்னும் 2000 கேசி வருதா? எவ்வளோ வருது? 2000 கேசிடா. அது அந்த லீகோ 2000 கேசிக்கா லீகோ வாங்குறோம், பார்த்துருக்கோம் நம்ம. பார்த்துருக்கேன்.
நீங்கள் டெல்லி டு சென்னை போர்டிங் பாஸ் எடுத்து வச்சுருக்கீங்க சார். G11 தான் கேட்டு. எனக்கு தெரிஞ்சு எடுத்து ஸ்கேன் பண்ண ஸ்கேன் ஆயிடுச்சுடாங்க கீழே. இல்லை இதுதான் ஸ்கேன் பண்ணியிருப்பேன். இது இருந்ததுடா. எல்லாம் ஒன்று தான். சரி ஓகே பார்ப்போம். இங்கே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே போய் ஸ்கேன் பண்ணுவோம். நான் இது பண்ணிக்கிறேன். உள்ளே போயிட்டு ஒரு வழியாக செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு வந்தா வச்சுக்கேன். செக்யூரிட்டி செக்னா அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி செக்லாம் கிடையாது. அங்கே பண்ணது நார்மல் செக்யூரிட்டி செக் தான். ஆனால் அடுத்து திருப்பியும் வந்து இமிக்ரேஷன் மாரி ஒன்று, இமிக்ரேஷனில் அந்த மாதிரியே வந்தாங்க. வந்தப்போ எப்படி செக் பண்ணாங்களோ அதேமாரி செக் பண்ணாங்க. பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்டு. ராம்ஜித்ராவ் கண்ணாடி பார்க்கணுமா? பார்த்துட்டான். அது விலையை பார்த்துட்டான். அதனால தான். ஆஹா இங்கே பார்த்தீங்களா என்னென்னமோ வச்சுருக்காங்க. இது 26 இது ஒன்று இருக்குது நம்ம பேக்கில். போய் டெலிவரி பண்ண ஊரில் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்குது. இந்த டிவிலையும் போட்டிருக்கு. ஆனால் போடலை. 20 இருக்குடா. மூணாவது. மூணாக தான் இருக்குது. ஆமாம் 950. ஓகே போவோம். ஜி கேட். இது பேர் என்ன சொல்லுவாங்க? டியூட்டி ஃப்ரீ. டியூட்டி ஃப்ரீயில் கிடைக்காதே இருக்காது போல். எல்லா லக்ஸரி ஐட்டம், எல்லா லக்ஸரி பிராண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் ஓகே. பாத்ரூம் செருப்பு முதற்கொண்டு வச்சுருக்கான். பாத்ரூம் செருப்பு முதற்கொண்டு வச்சுருக்காங்க. காசு தான் லக்ஸரியாக தெரியுது. என்னது அது? காந்தி தாத்தா. காந்தி தாத்தா இங்கே பார்த்தீங்களா? காந்தி தாத்தா. 50 ரூபா. இங்கே பாருங்க 50 ரூபா நோட்டு ஒன்று. 20 ரூபா நோட்டு. இங்கே ஒரு பழைய 500 நோட் படிச்சிருக்கான் பாருங்க. எவனோ நம்ம போய் தான் 100 ரூபா நோட்டு. நான் என்கிட்ட இருக்கு ருப்பீஸ்லாம், அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டேன் எங்கெங்கே. சரி எல்லோரும் போடுறாங்க, நம்ம ஒரு ரூபா போடலான்னு பார்க்கலாம். நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? 50 சென்ட் வேணும். 50 சென்ட் காயின் என்கிட்ட இல்லை. அதனால் 10 சென்ட் போடுறேன். 10 சென்ட் என்கிட்ட காயின் இருக்குது. என்கிட்ட இதை நான் வீட்டில் போய் காமிக்கிறேன். உன்கிட்ட எந்த காயினுமே இல்லை. நீ எதுக்கு போடுற? நம்ம எதாவது காசு போடுவோம். தலைங்க இதில் காசு போடுவோம். கமாண்டா அப்படி டக்குன்னு ஒரு 1000 கேஸ் எடுத்து போடுவோம் பாருங்க. அப்போ 10 ரூபாய். 10 ரூபா ரெஜிஸ்டர் பண்ணுறான். 5 ரூபா இருக்கா? 5 ரூபா. புது 50 ரூபா இங்கே இல்லை. புது 50 ரூபா. புது 50 ரூபா போடுறோம். புது 50 ரூபா தான் இங்கே இல்லை. நம்மளும் ஆஸ்திரியாவில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. போட்டான். வாங்க போகலாம். இல்லை 3 இப்படி போடா. இதில் போமா? படத்தில் தான் போயிருக்கேன். இதெல்லாம் போன சின்ன இதெல்லாம் ஒரு ஆசை ராமஜித்துக்கு. இதில் இப்படி வரதுக்கு அப்படியே நடந்து போகிறேன். அதுக்கு ரோட்லேயே நடந்து போயிருக்கலாம். இல்லைடா ஃபாஸ்ட்டாக போகிறேன்ல. டைம் சேவ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கே. நீ சரி ஒரு வாட்டி போயிட்டு டைம் இருந்துச்சுன்னா மறுபடியும் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன். இங்கேருந்து இது நடந்து வா ஃபாஸ்ட்டாக. பாருங்க என்னென்ன ஆசை பாருங்க. அதாவது சின்ன சின்ன இதெல்லாம் ஆசைப்பட்டிருப்பான் பாருங்க. இவனோட கேள்விலாம் எப்படி இருக்குன்னா, கேஎஃப்சியில் ஒரு பாப்கார்ன் சிக்கன் சாம்பிள் தருவாங்களா? நம்ம பேக்கரி போனால் கொஞ்சம் எடுத்து சாம்பிள் சாப்பிடுவோம் போல. இவன் சாம்பிள் சாப்பிட மாட்டான். அங்கேயே 100 கிராம் சாப்பிட்டு வந்துடுவான். தொழில் ரகசியம்டா. இங்கே இருக்குங்க நம்ம கேட்டு G11. எனக்கு தெரிஞ்சு இது வழியாக திருப்பி கீழே இறக்குவான்னு நினைக்கிறேன். இந்த கேட்டில் ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லி ப்ரொஃபைட். ஆமாம் எல்லோரும் இந்தியன்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு யாராவது கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். யாரும் இருக்கா? ஐப்ரோ ஷிட்ரா. ஐயோ யாருமே தெரியல. யாருக்கும் கை காட்டி பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஒன்று காமிக்க மறந்துட்டேன். நம்ம பாய் வந்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்ம பையன். இவனை தான் போக போகிறோம். இவன் வந்து லேண்ட் ஆனால் இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளாரி வந்து நின்ட்டான். இப்போ தான் லேண்டாக இருக்கான். இன்னும் கேட்லாம் கனெக்ட் ஆகலை. ஜஸ்ட் நான் லேண்டட். இன்னும் எதுவுமே கனெக்ட் பண்ணல. இதுக்கப்புறம் தான் கனெக்ட் பண்ணி எல்லோரும் இறங்குவாங்க. இன்னும் எல்லாம் ஃப்ளைட்டில் தான் இருக்காங்க நினைக்கிறேன். நம்ம ஏறும்போது பார்ப்போம். பாய். என்னது இங்கே ஒரு பாஸ்போர்ட் தேவையில்லைன்னாங்க. பாஸ்போர்ட் கேட்குறாங்க. என்ட்ரு ஆகிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு சின்ன வீடியோ எடுக்க போகிறேன். இது யார் எத்தனை வாட்டரை ஸ்கேன் பண்ணுவானுங்க? வேற எவனாச்சும் ஏறி உள்ளே போயிடக்கூடாதுண்ணா. ஆமாம். இப்போ நான் ஒரு சின்ன வீடியோ எடுக்க போகிறேன். இது யாருன்னா நம்ம பையன் ஓன் இருக்கு. அவன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டான், நான் இந்த மாதிரி ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்து காமி அப்படின்ட்டு.
நம்ம இவனுக்கு ஃபுல்லாக ஃப்ளைட் டூர் காமிக்க போகிறோம். அப்படியே எங்கள் நம்ம டூரும் பார்க்க போகிறோம். இதுதான் ஏர் இந்தியாங்க. நல்லா தான் இருக்கிறது. இப்போ தான் நம்ம இந்தியன்ஸ் மாதிரி திங்க் பண்ணுவோம். கிராஸ் பண்ணி இப்படி போயிடணும். இதுக்கு முன்னாடி யாரும் நாங்கள் வீட்டுக்கே போனது இல்லையா? ஐயோ ஐயோ எதையோ டேமேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. எங்கே ஏதோ டேமேஜ் பண்ணிட்டாங்க. எங்கள் போர்வை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட்டாக ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. ஹலோ, அதை டேமேஜ் பண்ணிட்டோம். 38 இங்கே பாருங்க. தலானி கொடுத்துருக்காங்க. மூணு தலானியா எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டுருக்கோம். பார்த்தீங்களா எங்க ஒரு தலானி பார்த்தீங்களா? தலானி போர்வை நம்மளுக்கு தானே. போர்வை கொலை நடக்கும். போகும்போது எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போகக்கூடாதா? என்னங்க ஆனால் பேக் பண்ணி தான் இருக்குது. ஆனால் தெரில எடுத்துகிட்டு போகலாமா என்னான்ட்டு. இருங்க, இப்போ முக்கியமான ஒரு அப்படியா போர்வை எடுத்துகிட்டு போகலாமாங்க. அப்போ நமக்கு ஒரு போர்வை கிளக்கி பை பை யூரோப். பாய் யூரோப். இங்கேருந்து டெல்லி 5 மைல்ஸ் ட்ராவல் பண்ணுறோம். அது மாதிரியும் மொத்தம் 5557 கிலோமீட்டருங்க. எஸ்டிமேட்டட் ட்ராவல் 7:37 போய் சேருவோம். எல்லாமே கொடுத்துருக்கோம். சேலட், டெசர்ட், தண்ணி, கோக்கு, பன்னு, பட்டரு. என்ன தண்ணீர் அது? சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா. அப்புறம் இது என்னமோ ஸ்பினாச் ஒன்று இருக்குது. என்ன தெரியல, தலைமண் தடுத்து. என்னடா அது? என்ன செக்க இது வந்து காண்டினென்டலுங்க. அதாங்க வேறு மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் கேப்சிகம் வறுத்து வச்சுருக்கான். இது என்னன்னு தெரியல, சாப்பிட்ட பிறகு சொல்லுவாங்க. இது என்னன்னு தெரியல. இது வந்து சிக்கனு. அதேமாரி சேலட்டு, இது அப்புறம் கோக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கேஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தூங்கலாம், தூங்க போகலாம். தலைவன் ஆல்ரெடி கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, ஜம்மனு தூங்கலாம். அவன் ஏதோ 4 படம் பார்த்தான். படம் எதுவும் பிடிக்கல, தூங்க போயிட்டான். ஆனால் நான் என்ன தூங்குவேன். நான் ஜானி இங்கிலீஷ் படம் பார்த்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 26 நிமிஷம் படம் இருக்குது. அதை முடிச்சுட்டு பொறுமையாக தூங்குவேன். காய்ஸ் வந்து இறங்க போகிறோம். இன்னும் 10 மினிட்ஸ் தான் ஆக போகுது. 10 மினிட்ஸ் தான் கிடையாது, 5 மினிட்ஸ். 7:30. 120 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 120 கிலோமீட்டர்ஸ் இல்லை, ஆமாம் 118 கிலோமீட்டர்ஸ். 120 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுது. 73 மைல்ஸ். 7:36 லேண்ட் ஆயிரம் போட்டிருக்கு. பார்ப்போம். இவன் சரியான பொருள் திருடனா இருக்கானுங்க. யாருமே தூக்கிருமா, எந்த பொருவை பற்றி தூக்கிருமான்னு தான் சொல்லி யாரும் பொருவை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருந்தா லாஸ் தானே எல்லாத்துக்கும். லாஸா? யார் சொன்னா லாஸ்ன்னு? இல்லைடா, இதே மடிச்சு கவலை போட்டு அடுத்து வரவங்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆமாம், அதனால தான் அப்படி செய்யக்கூடாதுன்றதுக்கு நல்ல எண்ணத்துக்காக தான் நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் இருக்கிற ஒன்று தான் என்னோட மட்டும் தான் எடுத்தேன் நான். அப்புறம் கொடுத்த பட்டர் எடுக்கல, பன்னு யாருன்னா எடுத்துருந்தேன். இல்லை, தண்ணிலாம் எடுக்கிறாங்க. சரி, தண்ணி எடுத்தால் சரி, பன்னு எடுத்துருந்தா ஃப்ளைட் பண்ணுங்க. ஃப்ளைட் பண்ண சொல்லு. குரூ மெம்பரா? வந்தாச்சுங்க. டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து பேக்கையும் எடுத்தாச்சு. கைஸ், பேக் எடுத்தாச்சு. சென்னை ஃப்ளைட் பிடிக்க போயிட்டுருக்கோம். டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் டெர்மினல் 3. அங்கே போய் எல்லாம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசுவோம். கைஸ், டெல்லி வந்து இறங்கியாச்சு. இறங்கி ஒரே ஓட்டம். எப்பா, இமிக்ரேஷனு, செக்யூரிட்டி செக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடி சொன்னேன் ராம்ஜித்து வெறி கொண்டு செக் பண்ணுவாங்க இமிக்ரேஷனில். இந்த செக்யூரிட்டி செக்கில் இந்த ஊரில் வீணா மாரி விட்டுற மாட்டாங்கன்னு.
பிரின்னு பிரிச்சிட்டானுங்க எல்லாத்தையும். அக்கா கழுத்து எல்லாத்தையும். அங்கே வந்து பெல்ட்டு ஷூ நார்மலாக கட்ட சொன்னாங்க, அது ஓகே தான். ஆனால் இங்கே வெறும் லேப்டாப்பை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மித்ததெல்லாம் உள்ளே வச்சிட்டேன். நானும் எடுக்கிறேன் என் பேக்கில் இருந்து. அவங்களும் பார்க்குறாங்க, ஏய் எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ்லாம் வச்சுருக்க நீ பேக்கில் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க என்ன நிற்க வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நிற்க வட்டு மட்டுமே செக் பண்ணான். செக் பண்ணிட்டு மண்டைகள் ஏதாவது எல்லாத்தையும் பார்த்துட்டு பகுத் அச்சா ஹேர் ஸ்டைல் அப்படின்னா ஆத்தாடி நீயுமா சரி ஒரு தேங்க்யூ போட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கேட் 51 போகணும். கேட் 51 27 இங்கே வெறித்தனமான ஒரு விஷயம் பார்த்தோம் ஏர்போர்ட்டில். என்ன வச்சுருக்கானுங்கன்னா இங்கே பாருங்க, எலைட் மேட்ரிமோனி பொண்ணு பார்க்குறாங்க. ராம்ஜித்துக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கோம். ராம்ஜித் போய் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட்டு கேட் எங்கன்னு பார்த்துட்டு திருப்பி வரும். அதுக்கு வெற்றிகரமாக இந்தியா வந்து லேண்ட் ஆயிடுச்சு. தலைவன் பேக் எடுத்துகிட்டு இருக்கான். பேக் எடுத்துட்டு என்ன ராம்ஜித் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? 1/2 மணி நேரம் சீக்கிரமாக வந்தது. என்ன ஒரே பைலட்டுக்கு ஒரே பெருமை, 1/2 மணி நேரம் சீக்கிரமாக வந்துட்டேன். அவனுக்கு உண்மையாங்க லேட்டாக ஆரம்பிச்சு சீக்கிரமாக வந்துட்டான். அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் எதுவும் ஃப்ளைட்டில் வரதான் காமிக்கலாம் பார்த்தோம். சாப்பாடு கொடுத்தாங்க. இட்லி உப்புமா வேறண்ணே நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. அருமையான சாப்பாடு. சாப்பிட்ட பிறகு ஒரு தூக்கம் வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான் 2 பேரும் கொரட்டை விட்டு தூங்கணும். வெறி கொண்டு தூங்கிட்டு அதான் ஓகே. வீட்டிலலாம் வெளியே வெயிட் பண்ணிருப்பாங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ராம்ஜித் ராவ் பாய் பாய் பாய்.